எழும்பூர் ரயில் நிலைய நடை மேம்பாலம் வழியாக சென்றவரை தோற்றத்தின் காரணமாக தீவிரவாதி என டிக்கெட் பரிசோதகர் சித்தரித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புதுப்பேட்டையை சேர்ந்த அபுல் கலாம் எழும்பூர் ரயில் நிலைய வளாகத்தில் காரை நிறுத்திவிட்டு எதிர்ப்புறம் உள்ள பகுதிக்கு நடை மேம்பாலம் வழியாக சென்றிருக்கிறார். அப்போது அங்கு நின்றிருந்த டிக்கெட் பரிசோதகர் ஒருவர் அபுல் கலாமை ரயில்வே காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அதிகாரிகளிடம் தீவிரவாதி என அறிமுகம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் விழுப்புரத்தில் இருந்து சென்னை வரை டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்ததற்காக அபராதமும் அபுல் கலாமிடம் வசூலிக்கப்பட்டதாக தெரிகிறது. தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு என்னோட பேக்ரவுண்ட் தெரியாமல், எங்களுடைய பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாமல் அவங்க சொல்கிற விஷயம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இது மாதிரி முஸ்லீம் சமுதாயத்து மேலே பழித்தக்கூட சுமை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தேவையில்லாத ஒரு பழி இதெல்லாம். ஆக்சுவலாக இது மாதிரி பழியை போடுறாங்க. நான் எல்லா சமுதாய மக்களும் எங்களோட சகோதரர்களை தான் நாங்கள் பார்க்குறோம்.